கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு தேவச்சனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். வார்த்தை என்ற மன்னா பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அப்போஸ்தலர் 1 வார்த்தை, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து அப்படின்னு அழகா எழுதப்பட்ட வார்த்தை. பரிசுத்த ஆவியானவர் நம்மளிடத்துல வரும்போது தான் நம்ம பலனடைவோம் என்று. பிரியமான தேவச்சனமே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வேணும்னு சொல்லி அநேக தேவ பிள்ளைகள் வாஞ்சிக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்தால் அழகாய் சத்தியத்தில் நம்மை நடத்துவார். வேறு எந்த பகுதிக்கும் நம்ம கொண்டு போக மாட்டார். அழகாய் நீதினா என்ன, உண்மைனா என்ன, பரிசுத்தம்னா என்ன, சத்திய பாதையில் எதுவோ அந்த பாதையில் தான் நம்ம நடத்தி கொண்டு போவார். பரிசுத்த ஆவியார் நம்ம இடத்துல வேணும்னு சொல்லி வாஞ்சிங்க பிரியமான தேவச்சனமே. அபிஷேகத்தில் ஒவ்வொரு நாளும் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. அந்த ஜெபமே நமக்கு ஒரு பலன் உள்ளதாக இருக்கும். நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், கண்ணீர்கள் இருக்கலாம். ஆனால் அதன் மத்தியிலும் நம்ம பரிசுத்த ஆவியில நிரம்பி செபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு பலனை கொடுக்கும்போது, பலன் அதை யாராலையும் பெற்றுக் கொடுக்க முடியாது, யாராலும் சொல்லக்கூட முடியாது. ஆனால் நம்ம செபிக்கும் பொழுது அதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய பலன், நம்ம இருதயத்தை பார்த்தா ஒரு பெரிய பலன் வந்த மாதிரி நமக்கு இருக்கும். அதனால நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆவியில நிரம்பி செபிங்க. அப்போது நீங்கள் ஆவியில நிரம்பி செபிக்கும் போது எப்படி இருப்பீங்கன்னு பார்த்தா, பூமியின் கடைசி பரிந்தும் நீங்கள் சாட்சியாக இருப்பீங்களாம். கர்த்தருக்கு நீங்கள் வாழ்கிற அத்தனை காலமும் சாட்சியாக இருப்பீங்களா. இந்த பிள்ளைங்க கிறிஸ்துவ பிள்ளைங்க என்று சொல்கிற அளவுக்கு, கிறிஸ்து இவர்களோட கூட இருக்கிறார் என்று சொல்கிற அளவுக்கு நீங்கள் சாட்சியாக இருப்பீர்களாம். கர்த்தர் இந்த இடத்துல உங்களிடத்துல சாட்சியை தான் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. பிரியமான தேவச்சனமே, பரிசுத்த ஆவியில நம்ம நிரம்பி செபிக்கிற ஒவ்வொரு நாளும் ஆவியானவரே என் வீட்டுக்கு வாங்க, என் உள்ளத்துக்கு வாங்க, எங்கள் பிள்ளைகள் உள்ளத்தில் நீங்கள் தங்குங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் ஆவியானவரோடு கூட வாசம் பண்ணும்படி, ஆவியான நம்ம இடைக்கட்டி கொள்ளும்படி நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இந்த நாளில் நீங்கள் உங்களை ஆவியோட கரத்துக்குள்ள ஒப்பு கொடுங்க. ஆவியானவரே நீங்கள் எங்களை ஆளுகை செய்யுங்கப்பான்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்வார், சரியான பாதையில் உங்களை நடத்துவார், நிரம்பி செபிக்க வைப்பார். ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் செபிப்போம். அப்பா, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்திரம்ப்பா. பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் எங்களிடத்துல வரும்போது நாங்கள் பலன் அடைவோம் அப்பா, பலன் அடைவோம் ஆண்டவரே. அப்பொழுது எங்களால் கடைசியாக நாங்கள் வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி, எந்த இடமா இருந்தாலும் நாங்கள் சாட்சியாக இருப்போம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. எங்கள் மூலிமா உங்கள் நாம மகிமைப்படும் ராஜா. அதற்காகத்தானே நீர் எங்களை அழைத்தீர் ஆண்டவரே. நீர் யார் என்பதை தெரியப்படுத்தத்தான் எங்களை இந்த நாளில் முன்குறித்து வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரப்பா. உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். உமக்கு ஸ்தோத்திரம்.